ஏன் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இதோ. ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டானாம், நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைச்சிருக்கிறான், அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன என்றானாம். குரு சிரித்து கொண்டே சொன்னாராம், அது அவரவர் விருப்பம் என்று. பகல் உணவு வேளை வந்தது. அந்த சீடன் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போனான். ஒரு கிண்ணத்தில் பசுவின் பாலும் மறு கிண்ணத்தில் பசுவின் சாணமும் அவனுக்கு உணவாக குரு கொடுத்தாராம். சீடன் குருவை பார்த்தான். குரு சிரித்தபடியே அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுவிடம் இருந்துதான் வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்றாராம். சீடன் மீண்டும் குருவை பார்த்தான். குரு தொடர்ந்தார், பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்ச்சியாய் வாழ அதனை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சாணத்தை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போலத்தான் தீயவைகளையும் நாம் வாழ்வில் இருந்து விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாராம் குரு. நாம் நமது வாழ்க்கை என்னும் பயணத்தில் அதிகமான பாடங்களை நாம் செய்த தவறிலிருந்தும் பல மோசமான மனிதர்களிடத்திலும் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் நமக்கு இழைத்த தீமையை எண்ணி வருந்தாமல், அவர்கள் கற்றுத்தந்த பாடத்தையும் மறக்காமல், முன்பை விட வலிமை படைத்தவர்களாய், அதிக ஆற்றல் மிக்கவர்களாய் வாழ்வில் பல படிகள் முன்னேறி செல்வோம் என்று கூறி இத்துடன் இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.